ஒரு காலகட்டத்திலிருந்து அளவற்ற செல்வம், உலகளாவிய சக்தி, அப்புறம் மொத்தமா மறக்கப்பட்ட ஒரு வரலாறு, இது எல்லாத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்னா, எகிப்து மணல்ல கிடைச்ச ஒரே ஒரு மர்மமான தடயத்திலிருந்து தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம கதை இந்தியால தொடங்கல. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே குழப்பி போட்ட ஒரு கண்டுபிடிப்புல இருந்தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரே ஒரு ஆவணம், ரொம்பவே பலவீனமான இந்த பாப்ரஸ்தால் பண்டைய பொருளாதார வரலாற்றோட ஒரு பெரிய பகுதியே மாத்தி எழுத போகுது. இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க. இது ஒரு உண்மையான ஒப்பந்தம். அது கிடைச்சப்போ ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில தான் இருந்துச்சு. ஆனா அறிஞர்கள் அதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சப்போதான் ரோமானிய பேரரசுக்கும் இன்னைக்கு இருக்கிற கேரளாவில இருந்த ஒரு சக்தி வாய்ந்த வர்த்தக நாகரிகத்துக்கும் நேரடி தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. அப்போ அந்த ஒப்பந்தத்துல அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்கங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அது அந்த காலத்து வர்த்தகம் எந்த அளவுக்கு பெரியதா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆச்சரியமான ஒரு சித்திரத்தையே நமக்கு கொடுக்குது. இந்த பாப்பிரஸ்ல இந்தியாவிலிருந்து எஜிப்துக்கு என்னென்ன பொருட்கள் அனுப்பப்பட்டதுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. அது வெறும் மசாலா பொருட்கள் மட்டும் அல்ல, ரோமானிய உலகம் முழுக்க அதிக தேவை இருந்த யானை தந்தம் மாதிரியான ஆடம்பர பொருட்களும் இருந்திருக்கு. அந்த ஒப்பந்தம் அவ்வளோ விவரமா இருந்ததால பொருளாதார வல்லுநர்களால அதோட மதிப்பை கணிக்க முடிஞ்சது. அந்த நம்பரை கேட்டா உண்மையிலே தலையே சுத்திடும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். $1/4 பில்லியன், அதுவும் ஒரே ஒரு கப்பல் சரக்குக்கு. அப்ப பாருங்க, இது ஏதோ சின்ன வியாபாரம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய வர்த்தகம். இது அந்த காலத்துல இருந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ திறமையா இருந்திருக்குன்னு காட்டுது. கப்பல்ல இருந்து பாலைவன வணியா ஒட்டகத்துல கொண்டு போறது வரைக்கும் பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த ஒப்பந்தம் தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் உத்தரவாதமும் நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு பாப்பிரஸ்தாள் ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம் தான். ஆனா இது மட்டுமே ஆதாரம் கிடையாது. இது நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து ஏகப்பட்ட தகவல்களுக்கான ஒரு வாசலையே திறந்து விடுது. பண்டைய தமிழகம் 3 பெரிய வம்சங்களால ஆளப்பட்டுச்சு: சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஒவ்வொருத்தருக்கும் உலக வர்த்தகத்துக்கான நுழைவாயிலா செயல்பட்ட முக்கிய துறைமுகங்கள் இருந்துச்சு. இது நம்ம சங்க இலக்கியமான அகநானூர்ல வர்ற ஒரு வரி. யவனர்கள், அதாவது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சும்மா பண்டமாற்று முறையில வியாபாரம் பண்ணல. ஆமா, அவங்க தங்கத்தை கொடுத்து மிளக வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொரு கவிதையில முசிறி வீடுகள்ல மிளகு மூட்டைகள் மலை மாதிரி குவிஞ்சு கிடந்ததாகவும் கடல்ல நங்கூரமிட்டிருந்த ரோமானிய கப்பல்களுக்காக காத்துக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பாண்டியர்கள் முத்து வர்த்தகத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னா, இன்னொரு பக்கம் சோழர்கள் அவங்களோட கடற்படை திறனுக்கு பெயர் பெற்றிருந்தாங்க. காத்தோட போக்க வச்சே கடல்களை ஆளக்கூடிய திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1500 வருஷமா தென்னிந்திய துறைமுகங்கள் வெறும் வர்த்தக வழியில ஒரு ஸ்டாப் கிடையாது. அதுதான் பண்டைய உலக பொருளாதாரத்தோட மையப்புள்ளியா, ஒரு மெயின் ஜங்ஷனா இருந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இவ்வளவு சக்தி வாய்ந்த, இவ்வளவு செல்வம் கொழிச்ச ஒரு வர்த்தக மையம் இருந்துச்சுன்னா அது எங்க போச்சு? ஏன் இன்னைக்கு அதோட தடயமே இல்லாம போச்சு? இந்த வீழ்ச்சி ஒரே நாள்ல நடந்த ஒரு விஷயம் இல்ல. பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா நடந்த ஒரு அரிப்பு. முதல்ல உள்நாட்டு போர்கள் ஆரம்பிச்சு, அப்புறம் ஆட்சி மாற்றங்களால வர்த்தக பாதைகள் மாறி, கடைசியா காலனித்துவம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இந்த வீழ்ச்சியோட விளைவுகள் ரொம்பவே ஆழமானது. இன்னைக்கு நம்ம பொருளாதார வரலாற்றை பார்க்குற விதத்தையே அது மாத்தி அமைச்சிருக்கு. இத இப்படி யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷமா கிழக்குக்கும் மேற்குக்கும் ஒரு பாலமா இருந்த இதே பகுதி இன்னைக்கு அதே வர்த்தக வழியில ஒரு முக்கியமான இடத்துல இல்ல. அந்த இணைப்பு அறுந்து போயிருக்கு. அப்போ இந்த முசிறி பேப்பரஸ் வெறும் ஒரு பழைய ரசீது கிடையாது. இது தொலைஞ்சு போன ஒரு வரலாற்றோட உறுதியான ஆதாரம். நம்ம பண்டைய இலக்கியங்கள் சொல்றத இது உறுதிப்படுத்துது. நம்பவே முடியாத ஒரு பொருளாதார சக்தி இருந்ததை நிரூபிக்குது. வரலாறு எப்படி எழுதப்படுது, சில சமயங்கள்ல எப்படி அழிக்கப்படுதுங்கிறதுக்கும், எவ்வளவு பெரிய மரபுகள் கூட காலப்போக்கில் ரொம்ப எளிதா காணாம போகலாம் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஞாபகமூட்டல். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி.